இப்போ வந்து நேத்து தான் இங்கிலீஷ் அரியர்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். எஸ் சார். பாஸ் ஆயிடுவியா? கன்ஃபார்மா பாஸ் ஆயிடும் சார். உனக்கு அந்த பேப்பர் எழுதும் போது என்ன தோணுச்சு? எழிலரசன் சார் சொல்லி கொடுத்த இங்கிலீஷ்னால எவ்வளவு சந்தோஷமா எழுதுன அப்படிங்கறது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? சார் உதாரணமா எங்க காலேஜ்ல நடத்தின இது இப்போ சிலபஸை வச்சு நான் இப்போ எழுதுனேன்னா வெறும் ஒரு அரை பக்கம் இல்லைன்னா ஒரு 3/4 பக்கம் அவ்வளவுதான் சார் எழுத முடியும். ஏன்னா அதுலயும் அவ்வளவுதான் கொடுத்துருக்குறாங்க. அது என்னதான் மனப்பாடம் பண்ணாலும் அவ்வளவுதான் சார் எழுத முடியும். அதுல எதுவுமே கொடுக்கல. அப்புறமேட்டு சாரு அவரு கொடுத்த அந்த பிரிண்ட் அவுட்டை வச்சு அவர் எவ்வளவு டீப்பா அதை நடத்தி இருக்கிறாரு, அந்த ஹார்ட்வேர்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஹார்ட்வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சு சார். சால்ட்ரி ரீப்பர் அப்படிங்கிற எஸ்ஏ நான் நேற்று பார்த்த உடனே பேப்பர்ல பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். கன்ஃபார்மா நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்ட்டு ஒரு அதை மட்டும் அந்த ஒரு சின்ன போயத்தை மட்டும் 4 பேஜுக்கு எழுதி வச்சிருக்கிறேன் சார். ஆமா சார், சின்ன சம்மரியை மட்டும் 4 பேஜுக்கு கன்க்ளூஷன், இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே போட்டு ஃபுல்லாவுமே எழுதி வச்சிருக்கிறேன் சார். இதுக்கு முன்னாடி எல்லாம் சம்மரினா எத்தனை பக்கம் எழுதுவ நீ? ஒரு அரை பேஜ் இல்ல ஒரு 1/4 பேஜ். அதுவும் இஆர்சின்னா என்னன்னே தெரியாது சார். அதெல்லாம் ரொம்ப சாரு ரொம்ப நீட்டா சொல்லி கொடுத்தாரு. இஆர்சின்னா பார்த்த உடனே டக்குன்னு இது சால்ட்ரி ரீப்பர் தான் அப்படின்னு டக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு அந்த கவிதையை அப்படியே கொடுத்துருந்தாரு. அதை பார்த்து அதை சும்மா நான் ஒரு தடவை பார்த்துட்டு அங்க போய் உக்காந்தான் பார்த்தா அதே இஆர்சி அங்க கேட்டுருக்காங்க. டக்குன்னு இந்த இஆர்சி இருக்குல்ல, வேற என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா இது என்னன்னே தெரியலடா, இஆர்சினா என்னடான்னு என்கிட்ட வந்து கேக்குறாங்க சார். நான் பரிச்சை முடிச்ச உடனே எப்படியோ எனக்கு பயங்கரமான சந்தோஷம். கன்ஃபார்மா நான் நல்ல மார்க் வாங்குவேன் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம தி போர்ட்ரேட் ஆஃப் எ லேடிங்கிற லெசன் நடத்தியிருந்தாரு. அந்த லெசன் அப்படியே வந்துருச்சு. அதையும் 4 பேஜுக்கு மேல எழுதி இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம அதையும் இஆர்சி எழுதி இருக்கிறேன். போர்ட்ரேட் ஆஃப் எ லேடிங்கிற லெசன் சார் எத்தனை மணி நேரம் எடுத்திருப்பாரு? ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலேயே எடுத்திருப்பாரு. தொடர்ச்சியா 5 மணி நேரம் எடுத்தாரா இல்ல ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் கேப்ல எடுத்தாரு? தொடர்ச்சியா எவ்வளவு நேரம் தான் எடுப்பாரு அந்த மாதிரி கிளாஸ்? இந்த போர்ட்ரேட் ஆஃப் லேடி எல்லாம் எவ்வளவு நேரம் எடுத்துப்பாரு தொடர்ச்சியா? 1 hour எடுப்பாரு. அப்புறமேட்டு ஒரு டீ பிரேக் விட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு பொட்டுக்கல்லையோ சக்கரை சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு திருப்பி ஒரு 1 hour எடுத்துட்டு சரி இன்னைக்கு போதும் இதுவே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அடுத்த நாள் வச்சுக்குவாரு. சோ இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே சால்ட்ரி ரீப்பர் பார்த்தோன்னே நான் உனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீங்க வந்து இப்ப 4 பக்கம் எழுதிட்டீங்க. அப்புறம் எல்லா கேள்வியுமே வந்து ரொம்ப தைரியமா நீங்க இது பண்ணிட்டீங்க. ஆமா சார். சரி, இப்போ வந்து இந்த மாதிரி பிபிஏ இல்ல செகண்ட் இயர்ல ஆர் இந்த மாதிரி இங்கிலீஷ்ல அரியர்ஸ் இருக்கு உங்களுக்கு, நீங்க வந்து எழிலரசன் சார்கிட்ட ட்ரைனிங் போங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங் போங்க நீங்க சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்லுவேன் சார். நானும் காமிச்சிருக்கேன். அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வெளியூர்ல இருந்து வர்றதுனால அவங்களுக்கு ட்ரெயின் கிடைக்காது, பஸ் கிடைக்காதுங்கிறதுனால அவங்களால வர முடியல. இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய இதே இல்லை. அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறேன். சரி, இப்போ வந்து சார் கிளாஸ்லாம் எடுக்கும்போது அப்படியே செல்போன்லயே அதுல ரெக்கார்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னீங்களா? அந்த செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணது அந்த மாதிரி இந்த பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ் அரியர்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது பயன்படும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பயன்படும். அவங்க கிட்ட மெட்டீரியலே இல்லைன்னா கூட அதை நாங்க இங்கிலீஷ்ல சொல்லி அதுக்கப்புறம் அது தமிழ்லயும் நாங்க விளக்கி இருக்கிறோம். அதனால அவங்களுக்கு மெட்டீரியலே தேவையில்லை. அதை ஒரு தடவை சும்மா லைட்டா கேட்டுட்டே இருந்தா கூட போதும், அது அப்படியே எழுதிருவாங்க. நீங்க விளக்கி இருக்கீங்களா? புரியல. நீங்க விளக்குவீங்களா இல்ல சார் விளக்குவாரா? சாரு தாங்க விளக்குவாரு. ஓகே ஓகே. இன்னொரு தடவை உங்களை பத்தி இன்ட்ரோடக்ஷன் சொல்ல முடியுங்களா? உங்க இது வரைக்கும் நீங்க எழிலரசன் சார் வந்து பத்தி சொன்னது நல்லா இருக்கு. அவர் வந்து யூடியூப்லாம் வந்து ஏதோ செஞ்சிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுங்களா? 100 வீடியோஸ் போட்டிருக்கிறாரு. அது முதல்ல ஆண்டக்கல்ஸ் அண்ட் லயன், அப்புறமேட்டு நிறைய சின்ன சின்ன ஸ்டோரிஸ் அதெல்லாம் ரொம்ப போட்டிருக்காரு. அதுல ஹிட் ஆனது டாப் 10 அப்படிங்கிற மோஸ்ட் டாப் 10 அப்படிங்கிற கிராமர்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கிறாரு. சோ அப்படின்னா அவர்கிட்ட நேர்முகமா பயிற்சி செய்யாம யூடியூப்ல இருந்து கூட கத்துக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா அந்த மாதிரி கத்துக்க வாய்ப்பு இருக்குது. சில நாள் இங்க வர முடியாது, இல்ல வெளியூர்ல இருக்கிறாங்க, அந்த மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அந்த மாதிரி சில பேருக்கு டைம் கிடைக்காது வர்றதுக்கு, பக்கத்திலே இருப்பாங்க ஆனா டைம் கிடைக்காது, பயங்கர பிஸியா இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட அவங்களோட போன்லயே நெட் பேக் போட்டோம்னா உடனே யூடியூப் ஓபன் பண்ணி ஸ்போக்கன் இங்கிலீஷ் எழிலரசன் 38 அப்படின்னு அடிச்சோம்னா உடனே வந்துரும். 10 டாப் 10 வீடியோஸோட அப்படியே வந்துரும். அதை வச்சு நம்ம அப்படியே பாத்துக்கலாம். ஓகே, திருப்பி உங்களை பத்தி இன்ட்ரோடக்ஷன் உங்களுடைய இதை பத்தி சொன்னீங்கன்னா நம்ம இதோட நம்ம பேசுற நம்ம பேட்டியை முடிச்சுக்கலாம்.
நான் உங்களை பத்தி திருப்பி சொல்ல முடியுங்களா? உங்களோட பேரு, நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க, எங்க படிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியும். மை நேம் இஸ் இம்ரான் ஹுசேன், ஸ்டடி அட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், செகண்ட் இயர் BBA.